ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னால் ஒரே நாளில் செய்ய முடியாது. அப்படிங்கிறதுக்காக நான் வீடு க்ளீன் பண்ணுறது, பூஜை சாமான், பூஜை ரூமு இதெல்லாம் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் மொதல் நாளே செஞ்சிடுவேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் செஞ்சதில் ஓவர் டயர்டாகி ஒன்றுமே முடியாமல் போயிடுச்சு. அந்தமாரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இது மாதிரி மொதல் நாளே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ சாமி பூஜை இந்த சம்மந்தப்பட்ட துளசி இலை இது போட்டு நம்ம நெய்வேத்தியத்துக்கு வைக்கணும். புரட்டாசி தளிகைக்கே இதுதான் ரொம்ப ஸ்பெஷலு. நம்ம எது செய்கிறோமோ இல்லையோ இது முக்கியமாக இருக்கணும். அதை செஞ்சு நீங்கள் எல்லோரும் வீட்டில் நெய்வேத்தியம் பண்ணினதுக்கப்புறம் இந்த துளசி தீர்த்தம் எல்லோரும் குடித்தாலே மோட்சத்துக்கு போன மாதிரி, நம்ம முழுமையாக விரதத்தை நம்ம முடித்த மாதிரி அர்த்தம். ஒரு சந்தோஷம். கடையில் வாங்கின பூ வீட்டில் பூத்த பூ ரெண்டையுமே சாமிக்கு ஷேர் பண்ணி இருக்கும். வேலை அதிகம் இருக்கிறதுனால நான் இந்த வேலைகள் எல்லாம், இந்த பூஜை வேலைகள், இன்னொன்று இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நமக்கு சமைக்க போனோம்னா அங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்கா இந்த மாதிரி எல்லாமும் நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்க, எத்தனை ஐட்டம் சமைக்க போகிறீங்க, அதுக்கு உண்டானதெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கிறேன். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு தான் இந்த டிப்பெல்லாம். ஏன்னா ரொம்ப நேரம் நம்மளால் வேலை செய்ய முடியாது இல்லைங்களா எல்லாத்துக்கும். அப்படி ரெடி பண்ணிட்டிங்கன்னா இந்தமாரி 2 அடுப்பு 3 அடுப்பில் எல்லாத்தையும்
சாதம் வச்சுட்டு இதில் மெயினாக சக்கரை பொங்கல் செய்வோம், புளி சாதம் செய்வோம், மாவிளக்கு போடுவோம். நான் இது 3மே செய்யலை இன்றைக்கி. ஏன்னு பார்த்தீங்கன்னா வார நாளில் நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லைங்களா, 4 வாரம் வரும் புரட்டாசி சனிக்கிழமை. அதில் வந்துட்டு ஒரு வாரத்தில் நம்ம அதெல்லாம் செஞ்சு இன்னொரு நாளைக்கு நான் இது ஃபஸ்ட்டு சனிக்கிழமையே சாமி கும்பிட்டுட்டேன். அதனால் வந்து 3வது சனிக்கிழமை அந்த மாதிரி அதெல்லாம் செஞ்சுக்கலாம், ஒரே நேரத்தில் செய்ய வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சக்கரை பொங்கல், புளி சாதம், மாவிளக்க நிப்பாட்டிட்டேன். சும்மா சிம்பிளாக மட்டும் சமைச்சு நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதம்ப சாம்பார், ரசப்பருப்பு ரசம், கீரை பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல், கோஸ் பொரியல், சுண்டல், வடை, பாயாசம், அப்பளத்தோடு இதோடு வந்து நான் வந்து சமையல் பண்ணி இதோடையே நான் வந்து நெய்வேத்தியத்தை சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன். அதனால் வேண்டி நீங்கள் நம்ம என்ன மாதிரி கும்பிட்றோம் அப்படிங்கிறது தான். பாரம்பரிய முறையில் பார்த்திங்கன்னா எங்களில் வடை மாலை சாத்துவாங்க. பெருமாளுக்கு வடை மாலை சாத்தி இன்றைக்கி கொத்தரங்காய் பொரியல் செய்வாங்க. சாம்பாரில் ஒரு துண்டாவது கீரை தண்டு போட்டு இன்றைக்கி சாம்பார் வைக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்களோட பழக்கம். நீங்கள் வந்து எப்படி கும்பிடுவீங்க, என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மெயினாக இன்றைக்கி வந்து மாவிளக்கு, சக்கரை பொங்கல் நீங்கள் வந்து இப்படி தான் சமைச்சி சாப்பிட்ணுன்னு இல்லை. தயிர் சாதம், புளி சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாமே செஞ்சு அப்படியும் வந்து கும்பிடலாம். இவ்வளோ தான் செய்யணும். நம்ம என்ன சிம்பிளாக செஞ்சு ஒரு தயிர் சாதம், புளி சாதம், சக்கரை பொங்கல் வச்சு கூட நீங்கள் துளசி தீர்த்தம் தான் மெயின், அப்படி கூட வச்சு சிம்பிளாக நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சிம்பிளாக சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். நம்மளை பொறுத்து தான், சாமி சாப்பிட போகிறதில்ல, நம்ம தான் சாப்பிட்றோம். ஆனால் நம்ம பாரம்பரிய முறைன்னு ஒன்று இருக்குது. அதை செய்ய முடிஞ்சவங்க செய்யலாம், செய்ய முடியாதவங்க சிம்பிளாகவும் இந்தமாரி 3 சாதம் வச்சு துளசி தீர்த்தம் தான் மெயின், அதை வச்சு கூட நம்ம கும்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தமாரி தான் பண்ணுறது. எல்லாம் காலப்போக்கில் உடல்நிலைகள் ஒத்து வராதனால எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி இப்போ சாப்பிட்றத கூட கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சமாக செஞ்சு கொஞ்சமாக படைக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்தாச்சு. எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்படி தான் நான் அன்றைக்கும் பூஜை பண்ணினேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பாருங்கள், ஏதாவது டிப்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை